கணிப்பு. தக் லைஃப் 38 வருஷங்களுக்கு பிறகு கமல்ஹாசனும் மணிரத்னம் சாரும் சேர்ந்து எடுத்த ஒரு படம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டாங்க. ஏற்கனவே பாடல்களை பற்றி அத்தனை ஒரு விளம்பரங்கள் கொடுத்தாங்க. ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த பாடல்களுக்காகவே போன ரசிகர்களுக்கு நிஜமாகவே ஏமாற்றம் தான். எந்த ஒரு பாடலுக்காக ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக எடுத்து இவர் பாடினா நல்லா இருக்குமா, அவர் பாடினா நல்லா இருக்குமான்னு சொன்னாங்களோ அந்த பாடல் இடம்பெறவே இல்லை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது. இடம்பெற்ற பாடல்கள் 9ல் 5 பாடல்கள் தான் வருது. அந்த 5 பாடல்களும் துண்டு துண்டாக 2 வரிகள் ஆங்காங்கே இடம்பெறுது. ஒரு பாடல் தான் முழுசாக வருது. ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அதை ஈடுகட்டும் வகையில் படத்தையே தூக்கி நிறுத்தது ரஹ்மானோட பிஜிஎம் தான். ரஹ்மானோட பிஜிஎம் இல்லைன்னா படமே நிற்காது. ரவி கே சந்திரன், ரஹ்மான் அண்ட் அன்பரியும் இவங்க தான் படமாகவே நிற்கிறாங்க. கமல் வந்து எவ்வளோ மிகப்பெரிய கலைஞன். 247வது படத்துக்கு இவ்வளவு மெனக்கெடல் ஒரு கலைஞனால், ஒரு சினிமா திரைப்பட நடிகனால் கொடுக்க முடியும்னா கமல் தவிர உலகத்தில் வேறு யாருமே இவ்வளவு மெனக்கெட மாட்டாங்க. நான் தான் ஏற்கனவே மிகப்பெரிய கலைஞனாக அறியப்பட்டுட்டேனே, உலகம் பூரா என்ன தெரியுமே, இவ்வளவு நடித்தா போதும் அப்படின்ற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அந்த ஒப்பனைகளுக்கு அவர் கொடுத்துருக்க முக்கியத்துவம், அந்த ஒரு கண் அசைவு, அந்த முகத்தின் தசைகளினுடைய அசைவு, இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் நம்ம நாட்டில் நம்ம ஊரில் இருக்காரு அப்படின்றது எவ்வளோ பெரிய நமக்கெல்லாம் பெருமை தெரியுமா? மணி சாரோட படம் அந்த நாயகனை நம்மளால் நினைக்காம இருக்க முடியல. அங்கே பாம்பேனா இங்கே டெல்லி அப்படி காமிக்கிறாங்க. பட் சிம்புவுக்கு வந்து இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் ஒரு கலைஞனால் கொடுக்க முடியும்னா கமல் சாரை தவிர வேறு யாரும் வந்து இவ்வளோ பெருந்தன்மையாக கொடுத்துருக்க முடியாது. அதை வந்து மிகப்பெரிய அளவில் அதை ஏற்று சிம்பு வந்து ரொம்ப தன்னுடைய உழைப்பையும் அவரும் வந்து ரொம்ப அசாத்தியமாக நடித்து கொடுத்துருக்காரு. அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய விருந்தாக இருக்கும். இங்கே வந்திருந்த ரசிகர்கள்லேயே 99% சிம்புக்காக வந்தவர்கள் தான், சிம்பு ரசிகர்கள் தான். கமல் ரசிகர்கள் 1% கூட இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை இனிமேல் தான் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வைலன்ஸ் வந்து படத்தில் வந்து வன்முறை இருக்கலாம். படமே வன்முறையாக இருக்கிறத இங்கே தான் பார்க்குறேன். ரத்தம் தெரிக்குது. அதாவது படம் விட்டு வெளியே வந்த பிறகு கார் பார்க்கிங் வரைக்கும் ரத்தம் தெரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அந்த அளவுக்கு ஒரு வன்முறை காட்சிகள் பயங்கரமாக இருக்குது. ஒருவேளை எனக்கு அப்படி தோணுதா, நம்ம இளைஞர்கள் அந்த வன்முறை காட்சிகளை ரசிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா அவங்களுடைய நாடி பிடிச்சு பார்த்த இயக்குநர்களுக்கு, அந்த ஒளிப்பதிவாளர்களுக்கு தான் தெரியும். ஒளிப்பதிவெல்லாம் வாய்ப்பே இல்லை. எங்கேயோ மலை மேலே பனி மேலே அந்த இடங்கள்லாம் அப்படி படம் பிடிச்சு காட்டியிருக்கார். ரவி கே சந்திரனுக்கு ஒரு வணக்கம், அவருக்கு என்ன நன்றி வாழ்த்து என்ன வேணால் சொல்லலாம். மணி சார் அவருக்கே உரிய பாணியில் ஒரு கேங்ஸ்டர் படத்தை கொடுத்துருக்காரு. தகுக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தையே முதல் ஷாட்லேயே கொடுத்துட்றாரு கமல். பார்க்கலாம். கதாபாத்திரங்கள்னு பார்த்தா த்ரிஷா, எதிர்பார்த்தபடி த்ரிஷா வந்து என்ன செய்யணுமோ அதை அழகாக செய்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் அவ்வளோதான். கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு அவங்க ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க. அபிராமியும் காட்சிகளை பார்க்கும்போது நாயகன், இண்டியன் 2 இதெல்லாம் மனசுக்குள்ளே வந்து போகிறத தவிர்க்கவே முடியல. அந்த சண்டை காட்சிகள் ஆகட்டும், கமலோட ஒவ்வொரு காட்சி அமைப்பும் வரும்போது இண்டியன் 2 கொஞ்சம் ஞாபகப்படுத்தி தான் செய்யுது. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எல்லா கதாபாத்திரத்தையும் பண்ணிட்டார். அதனால் இனிமேல் எது பண்ணாலும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கும். கமல், சிம்பு 2 பேரும் போட்டி போட்டு ரொம்ப அழகாக நடித்து கொடுத்துருக்காங்க. இளைஞர்களை ரொம்ப கவரும்னு நினைக்கிறேன். வன்முறை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், அவ்வளோதான் என்னுடைய கணிப்பு. அப்புறம் நாசர், ஜிஜோ அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய நடிகர்கள் நமக்கு சொல்லவே வேண்டாம். அவங்களுடைய நடிப்பு அப்படியே அவங்க நடிப்பு அப்படியே கொடுத்துட்டு போயிருக்காங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த படம் வந்து வன்முறை, இவ்வளோ வன்முறை தேவையான்னு எனக்கு வந்து தோணுது.